நம்மளோட ஹீரோயின் லியாவை காமிக்கிறாங்க. அவள் ஒரு பார்க்கு வெளியே தான் போகிறா. அவங்க ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட மேல் மாடல் இருக்காங்க, இதுலேருந்து ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி உன்னோட பாய் ஃப்ரெண்டாக கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினுமே இங்கே கிளம்பி வந்திருக்கா. அங்கே வந்துட்டு எல்லாமே கோட் வேல் தான் பேசிக்குவாங்க. ஸோ வந்துட்டு நீ அதே மாதிரியே வந்துட்டு பேசி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு வெயிட்டர் தான் போகிறா. அப்போ அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு ஒயின் தேவைப்படுது அப்படின்றத சொன்னதுமே நம்ம வெயிட்டருமே அங்கே வந்துட்டு ஒரு மெனு கார்டை கொடுக்குறாரு. இதில் வந்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் எனக்கு வேணும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத அவர் சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவளோட கசின் மேக் வந்து தான் அவகிட்ட வந்து மிரட்டிட்டு போயிருக்கா, இந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது, நீ உன்னோட அப்பா வந்துட்டு இல்லைன்னா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஈட்டாங்கோட குரூப்போட வந்து ஓனர் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லியிருக்கா. ஸோ நீ வந்து நாளைக்கு பார்ட்டியில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போ, அது உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தான்னு சொல்லிட்டு அவள் சவால் விட்டுட்டு போயிருக்கா. நம்ம ஹீரோயினுமே அதுக்காக தான் இங்கே வந்துட்டு ஒரு பையனை எப்படியாச்சும் சூஸ் பண்ணி இவன் தான் ஈட்டாங் குரூப்போட கம்பெனி ஓனர்னு சொல்லிடான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கா. அப்போ அவளுக்கு அங்கே அந்த ஒயினை கொடுத்ததுமே நம்ம ஹீரோ ஃபேங் அங்கே வந்து விடுறான். இந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஒயின்லாம் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க, இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் நாங்கள் ரொம்ப பார்த்துட்டு ஷாக்காகி போயிருது. ஆள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே, இந்த மேல் மாடலை பேசாமல் வந்துட்டு நம்ம வேலைக்காக யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட யார் சொன்னது இதை நான் தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை ட்ரிங்க்ஸ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு பிடிங்க அதை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு ஓடினதுமே ஐயோ நம்ம பாஸை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு தேட ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேமா அவனை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. அவளுக்கு தண்ணி போட்டதில் அங்கே வந்துட்டு தலையெல்லாம் சுற்றுது. இது உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான்ப்பா இருக்குது, எனக்கு ரொம்ப தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ எனக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணணும், நான் வந்துட்டு உனக்கு என்ன வேணாலும் காசு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக வந்து இருக்கணும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. நீ வந்துட்டு ரொம்ப பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்க, நான் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன், நீ வந்து வேறு யாருக்காகவும் இதுக்கப்புறம் என்ன ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் என்ன மாதிரி ஒர்க் நான் பண்ணணும்னு சொன்னதும் நீ என்ன ஒர்க் பண்ணுவியோ அதை தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே கிஸ் பண்ண போகிறான்னு பார்த்தா வாமிட் பண்ணி விட்றா. நம்ம ஹீரோவில் அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தூங்க வச்சுடுறான். அப்போ அவளை பார்த்து ரொம்ப வந்துட்டு ஃபன்னியாக தானே பொண்ணாக இருக்கா, என்னை பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவள் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்காக ரூமை வேறு புக் பண்ண வச்சுட்டாலே அப்படின்ற சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்ருக்கான். எப்பயுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ வந்து கண்டிப்பாக நாளைக்கு பார்ட்டிக்கு வந்துடணும், என்னோட பாய் ஃப்ரெண்டாக நீ வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னதும் என்னது பாய் ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணணுமா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நீ யார் நினச்சி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நீ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திரும்ப திரும்ப அதவே பேசினதுமே அவனுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணாக இருக்காள் அப்படின்ற சொல்லிட்டு அவளை சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூங்க வச்சுடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் முழிப்பு வரும்போது ஐயோ கடவுளே அவன்கிட்ட நான் நம்பர் கூட வாங்காமல் விட்டுட்டேனே, அவன் வந்து எனக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுவானா, அந்த மேல் மாடல் எங்கே போய் நான் தேடுறது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. அவன் வருவானா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிடுறாங்க, மேடம் பார்ட்டிக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் இந்த ஈட்டாங் குரூப்போட ஓனரை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகுது. சரி ஓகே நான் வந்துட்டு எல்லாத்தையும் சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணுறான். பிறகு அங்கே பார்ட்டிக்குமே வந்ததுமே எல்லாத்தையுமே அங்கே வெல்கம் பண்ணி அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கிளும் அந்த மேங்குமே வர்றாங்க. நீ வந்து தேவையில்லாமல் இங்கே ஓவரை வந்து சீனை போட்டுட்ருக்காத, அந்த ஈட்டாங் குரூப் கம்பெனி ஓனர் இப்போ வருவாருன்னு சொன்னையே எங்கே அவர் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினால் எதுவுமே பேச முடியலை. இவ வந்துட்டு ஃப்ராடு தான் பேசிகிட்ருக்கா, வரதா இருந்தால் இந்நேரம் வந்திருக்க மாட்டாங்களா, மரியாதையோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எங்கள் பேரில் மாற்றி கொடுத்துட்டு போயிரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மாற்றிட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது, இவங்க தான் வந்துட்டு பர்ஃபெக்டான ஆளுங்க, ஸோ வந்துட்டு நீ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குறதா நல்லது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாருமே அங்கே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயினுக்கே அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நான் தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனதும் இப்போ வரைக்கும் அந்த ஈட்டாங் குரூப் கம்பெனி ஓனர் யாருமே பார்த்ததில்லை போல். ஸோ வந்துட்டு அங்கே ரொம்ப எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அவருன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு ஏய் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, ஈட்டாங் குரூப் ஓனர்னு சொல்லிட்டு இருக்க, நானும் அது கிடையாதுன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ பேசாமல் அமைதியாரு, இதுக்காக தான் உன்னை ஆக்டிங் பண்ணவே கூட்டிகிட்டு வந்தேன், நான் வந்துட்டு நீ கேட்டதை விட அதிகமாகவே காசு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறா. அந்த மேங் நான் வந்து கண்டிப்பாக இப்போ உனக்காக சூப்பரான கிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டையுமே இங்கே கொண்டு வரா.
இப்போ இது என்னன்னு தெரியுதா? இது ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி. நீ வந்துட்டு ஈட்டாங் ஓனர்ன்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தியா? அவருக்கு வந்துட்டு இது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். நீ இது இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோ அத எடுத்து அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருக்கான். நீ வந்துட்டு தெரியலன்னா பேசாம இருன்னு சொல்லும்போது, அந்த மேங் நீ வந்துட்டு 2 பேருமே பார்த்தா ஃப்ராடா தான் தோணுது. பொய் சொல்லிட்டு இருக்கீங்களோ? உனக்கு தெரியல இத பத்தி அப்படின்ற சொல்லும்போது, நம்ம ஹீரோ நான் வந்துட்டு சொன்னேனா அப்படி, இது வந்துட்டு உண்மையிலேயே ஆன்டிக்கே கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப போலியானது அப்படின்ற சொன்னதும், இது கண்டிப்பா சான்ஸே கிடையாது. நான் ரொம்ப காசு குடுத்து வாங்கியிருக்கேன்னு சொன்னதும், "நீ காசு குடுத்து வாங்குனீன்னா ஒரிஜினல் ஆயிருமா? உன்ன வந்து ஏமாத்தியிருக்காங்க. ஏன்னா இத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்றத சொல்றான். பட் இந்த கர்ச்சீப் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது ரொம்பவே உண்மையிலே காசு வந்துட்டு ரொம்ப அதிகம் தான் அப்படின்றத சொல்றான். அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா இது அவங்க அம்மா வந்துட்டு பண்ணது போல. ஸோ வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அம்மாவோட வந்துட்டு ஒரு பொருளையுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு பெர்சன் சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே சந்தோஷமாயிருது. அங்க இருக்க எல்லாருமே கண்டிப்பா இவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். இவர் தான் வந்து அந்த ஈட்டாங் குரூப்போட ஓனர் அப்படின்ற சொல்லிட்டு, அங்க உடனே வந்துட்டு இவள புடிச்சு அங்க தள்ளி விட்டுட்டு, அவன்கிட்ட வந்து எக்ஸைட் ஆயிட்டு பேசுறதுக்கு அங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. உண்மையில வந்துட்டு ஏதாச்சும் வெளிய தெரிய வந்து மாட்டிக்கணுமோ என்னமோன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ நீ எத பத்தியும் கவலைப்படாத. நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு, என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்க நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டு அங்க ஓகேன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, அங்க வெளிய பார்த்தா நல்லா வந்துட்டு மழையெல்லாம் பெஞ்சு அங்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நிலைமை மோசமாயிருது. ஸோ அங்க வந்துட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. வெளிய வந்து நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ யாருமே இன்னைக்கு வெளிய போக முடியாது. இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் எல்லாத்தையுமே ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகுது. எப்புட்றா போய் ஒரே வந்து இவன் கூட தங்குறதுன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மேம் வேணும்னேவும் அங்க கார்ட குடுத்து, நீங்க 2 பேருமே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு 2 கார்ட குடுக்குறா. ஆனா ஹீரோ வந்துட்டு 1 கார்ட மட்டும் எடுத்துட்டு, நாங்க கப்புல்ஸ் தானே எங்களுக்கு எதுக்கு 2 கார்டு அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கடவுளே இவன் கூட போய் நான் வந்துட்டு ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணணுமா? என்ன ஏதாச்சும் பண்ணிருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப பயமாயிருது. ஹீரோங்க குளிச்சுட்டு வரவுமே இவளுக்கு இங்க ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அங்க ரொம்ப நர்வஸ் ஆயிட்டுருக்கா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீயும் போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னதும், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் வந்துட்டு அப்படி எந்த ஒரு எண்ணத்துலயுமே அன்னைக்கு வந்து உன்கிட்ட பேசலன்னு சொன்னதும், அன்னைக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னென்னமோ நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தியே பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்லாம் சொல்லிட்டு, ஆனா இப்போ வந்துட்டு என்ன வந்து இதெல்லாம் வந்து பயந்து போய் பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ வந்துட்டு தப்பாலாம் புரிஞ்சிட்டு இருக்காத. நான் வந்துட்டு என்னோட கம்பெனிக்கு ஹெல்ப் தேவைப்படுது தான் நான் வந்து உன்னை ஹையர் பண்ணேன். வேற எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ நீ வாய மூடுன்னு சொல்லும்போது அங்க கதவை ஓப்பன் பண்றான். பார்த்தாங்க வந்துட்டு மேங் தான் நின்னுட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் ஃபேக்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இப்ப பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீ வந்துட்டு அவனை ஹையர் பண்ணியிருக்க தானே. இப்ப எல்லாத்தையுமே கூப்பிட்டு உன்னை ஒரு வழி பண்றேன் அப்படின்றத சொல்லும்போது அவ அதை புடுங்க பாக்குறா. ஆனா அவ வந்துட்டு விடமாட்டா. அவங்கள பாரு இப்ப மானத்தை வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு 2 பேருமே ஃபேக்கா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றா. இந்த ரெக்கார்டையுமே நான் போட்டு காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உன்னோட ஐடி கார்டை காமி அப்படின்றத சரி கேட்டதுமே நம்ம ஹீரோவுமே தன்னோட ஐடி கார்டை கொடுக்குறான். இங்கே பார்த்தீங்களா ஃபேக்காக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காம அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கும் போது அங்கே இருக்க எல்லாருமே நீ தான் தண்ணி போட்டுட்டு உழப்பிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவரோட உண்மையான நேமில் தானே இருக்குது நல்லா பாரு அப்படின்ற சொல்லும்போது அங்கே நம்ம மேங்க் வந்துட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிருது. என்ன வந்து நடந்துட்டுருக்கு இந்த கார்டு எப்படி வந்துட்டு உண்மையாக இருக்கும் நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவ கோவப்பட்டதும் நான் வந்துட்டு ஒரிஜினல் தான் உனக்கு தான் வந்துட்டு நம்பிக்கை வரல. இப்போ நீ வந்துட்டு எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நாங்கள் 2 பேரும் ஃபேக்குன்னு சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி எல்லாரும் முன்னாடி வச்சு அவன் கிஸ் பண்ணுறான். இப்போ நீ நம்புறியா இல்லாட்டி நான் வந்து அவ கூட பண்ணுற மிச்ச ரொமான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டா தான் நீ நம்புவியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டி அசிங்கப்படுத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுப்பா நான் வந்துட்டு தப்பா அப்படிலாம் வந்துட்டு உன்ட்ட எதுவும் பண்ணணும்னா நினைக்கல. என்னோட கம்பெனியை காப்பாற்றணுன்றதுக்காக தான் உன்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவுமே எனக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இதெல்லாமே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் வந்துட்டு அன்னைக்கு தண்ணியை போட்டுட்டு ஓவராக என்கிட்ட வந்து அலம்பிட்டு இருந்தீ அப்படின்ற சொல்லும்போது அது வந்துட்டு நான் என்ன பண்ணேனே தெரியல அன்னைக்கு ட்ரங்கான வாசி. ஆனால் ஒரு விஷயம் சொல்லு உன்ட்ட எப்படி இந்த கார்டு வந்துச்சு இந்த நேம் உன்ட்ட நான் சொல்லவே இல்லையேன்னு சொன்னதும் அன்னைக்கு தண்ணி போட்டப்போ தான் நீ வந்து சொல்லியிருந்தீங்க இதை ஃபேக்காக நான் வந்து ரெடி பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவனே அங்கே வந்து சொல்லிடுறான். ஹீரோயின் தயவு செஞ்சு நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏன்னா இவங்க வந்து என்னோட கம்பெனி எல்லாத்தையும் பறிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் உன்ட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் அப்படின்ற சொன்னதும் அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக வர்றான். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆயிட்டுருக்கு. ஏதானு பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இந்த கம்பெனின்னு சொன்னதும் ஆமாம் ஈட்டானோட குறிப்பு வந்து எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் வந்து என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த பர்சனை யாருமே பார்த்ததே கிடையாது. அதனால் உன்னை வந்து நான் ஹையர் பண்ணேன் இல்லையா
அங்கே வந்துட்டு எல்லாருமே உன்னை வந்து நான் அந்த கம்பெனி ஓனர்னு சொன்னதுமே நம்பிட்டாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே காப்பாற்றி ஆகணும், இல்லைன்னா என்கிட்ட வந்து எல்லாத்தையுமே பறிச்சிருவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கம்பெனியில் என்னென்ன வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க, அவளோட அந்த ஐடியாஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவள் ஏகப்பட்ட விஷயங்கள் அவன்ட்டு அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆல்ரெடி நம்ம ஹீரோவுமே இது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பார்த்துருப்பான் போல். ஸோ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூட ஒர்க் பண்ணலாம் தான் இவன் ஐடியா பண்ணியிருக்கான். அதுக்குள்ளே தான் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அவன் யோசனை பண்ணி பார்த்துட்டு, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதான்னு சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே வந்து மேலே கையை போட்டதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் பக்கத்தில் கிஸ் பண்ண போகிறான். ஆனால் கரெக்டாக அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி நீங்கள் வச்சுருக்க அந்த எக்ஸிபிஷன்லேருந்து ஏகப்பட்ட பொருள் வந்து திருடு போயிருக்குன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே எப்படியாச்சும் அங்கே நடக்க போகிறான் அந்த ஆக்ஷனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே இன்விடேஷன் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் வந்து உள்ளே விட மாட்டாங்க. அப்போ மேங்க் அங்கே வந்து அவட்ட கார்டு இருக்குது, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் உள்ளே விடாதீங்க, ஃப்ராடு தனம் பண்ணிட்டு பெரிய வந்துட்டு பணக்காரி மாதிரி சீனை போட்டுட்டு வருவாங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். கண்டிப்பாக அவள் வந்துட்டு உள்ளே போய் ஆகணும், அவள் ஏன் கூட தான் வந்திருக்கான்னு சொன்னதும் கார்டை கொடுங்கன்னு சொல்கிறப்ப என்கிட்ட கார்டு கிடையாதுன்னு சொன்னதுமே பார்த்தீங்களா இந்த 2 ப்ராடுங்களையுமே கார்டு இல்லாமல் வந்துட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்குங்க, இவங்களையுமே ஆளை வச்சு அடித்து வெட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அந்த கார்டை கொடுக்குறான். அவன் வந்துட்டு ஸ்பெஷலாக வச்சுருக்கத அதை பார்த்து அந்த பொர்ஷன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போகலாம் அப்படின்ற சொன்னதும் அது எப்படி வந்து இன்விடேஷன் இல்லாமல் நீ உள்ளே விடுவேன்னு சொன்னதுமே அவங்ககிட்ட விஐபி கார்டு இருக்குது, அவங்க கண்டிப்பாக உள்ளே போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவளை நீங்கள் இந்த சைடில் போகாதீங்க, வேறு பக்கம் போங்க, இது விஐபிக்கு தான் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. பிறகு அங்கே ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. பார்த்தாங்க வந்து ஒரு அழகான வந்து கர்ச்சிப் மாதிரி ஏதோ கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா இதான் அவளோட எக்ஸிபிஷனில் திருட்டு போயிருக்கு, எல்லாமே வந்துட்டு அவளோட வேலை தான் போல். இன்றைக்கி இதை நீ வாங்குறதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு காசு பே பண்ணுறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அது அங்கே ஏலத்துக்கு வந்ததுமே இவளும் போட்டி போட்டு அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட அமௌண்ட்டை வந்து ஏற்றி விட ஆரம்பிச்சிடுறா. ஃபைனலாக 10 மில்லியன் போய் நிற்கிது. நம்ம ஹீரோயின் அதை எப்படியாச்சும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோ எதுக்காக நீ இவ்வளோ அமௌண்ட் போட்டுட்ருக்க, இதை வாங்குறதுக்கு வேறு ஏதாச்சும் காசு போட்டு வாங்கலாம், அதனால் வந்துட்டு பிரோஜனமாக இருக்கும், நீ வந்து இதை குயிட் பண்ண அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவள் வந்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறா. பிறகு அங்கே வந்துட்டு நிறைய ஜாடியெல்லாம் கொண்டு வந்து வச்சதுமே அதை பார்த்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இது என்ன எக்ஸிபிஷனில் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஆனால் என்கிட்ட இதை அவாய்ட் பண்ணுற லெவலுக்கு பணம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஹீரோக்கு அது நல்லாவே புரிஞ்சுக்குது. ஸோ வந்துட்டு அவன் அங்கே வந்து அதை மெசேஜ் பண்ணி விட்டான் அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த லேடி இதை யாருக்கு வாங்க முடியாது, ஆல்ரெடி வந்து சோல்ட் அவுட் ஆகிருச்சு, இது 100 மில்லியனுக்கு விலை போயிருக்கு, இதை வாங்கி இவங்களுக்கு தான் கிஃப்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படி யாரா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நம்மளுக்கு விலைக்கு வந்துட்டு வாங்கி கொடுக்குற லெவலுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பாருப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, உனக்கு வந்துட்டு பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க போல், அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு வேறு வழி இல்லாமல் அதை வந்துட்டு வாங்க வேண்டியதாக இருது. ஸோ வந்துட்டு அவள் வாங்குறதுக்காக வந்துட்டு காசு கொடுக்க போகிறா. ஆனால் காசு வந்து வந்து எடுக்க முடியாமல் போயிடுது, அந்த கார்டு ஒர்க் ஆகாமல் அவளுக்கு அங்கே ரொம்பவே அவமானமாக ஆரம்பிச்சிருது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவளுக்கு கோவம் ஆயிட்டுருக்கு. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக சிரிச்சு அங்கே வெளியே போகிறத பார்த்துட்டு உங்களை நான் இன்னைக்கு இன்சல்ட் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பும் போது என்னோட நெக்லஸ் வந்து காணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பழிய போட்டுறா நம்ம ஹீரோயின் மேலே. ஸோ வந்துட்டு அங்கே வந்து செக்கிங் பண்ணணும், இவங்களோட நெக்லஸை வந்து காணும், யாருமே வந்துட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இவ தான் கண்டிப்பாக வந்துட்டு அதை திருடியிருப்பா. ஸோ நான் இதை வந்து செக் பண்ணி ஆகணும் அப்படின்றா சொல்லிட்டு அவளோட பர்ஸை வந்துட்டு வாங்கி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு நெக்லஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு திருடி இவ தான் திருடி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை கூப்பிட்றத பற்றி அங்கே மிரட்டிச்சேக்கா. நம்ம ஹீரோ நீ இந்த பர்ஸை தா அப்படின்றா சொல்லிட்டு வேமா அந்த நெக்லஸை வாங்கி இதான் உன்னோடது அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கிறான். இது உன்னோடது கிடையாது, இல்லை நீ ஏன் போய் சொல்லிட்டு இருக்க, இது வந்துட்டு என்னோட அம்மாவோட நெக்லஸ், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நான் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தேன், நீ ஏன் போய் சொல்கிறேன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஒரு பர்சன் அவங்களோட நெக்லஸ் அங்கே வாஷ்ரூமில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அவள் ரொம்ப அமைதியாகிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் எவ்வளோ தூரத்துக்கு என்னை இன்சல்ட் பண்ண, நீ கண்டிப்பாக சாரி கேட்டு தான் ஆகணும்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அங்கே சாரியுமே அவள் கேட்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த நெக்லஸ் வந்துட்டு எப்படி உன்ட்ட வந்துச்சு, அது எப்படி அங்கே போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கதை நான் பார்த்தேன், ஸோ வந்துட்டு நான் தான் அந்த நெக்லஸை கொண்டு போய் அங்கே வச்சேன் அப்படின்றத சொல்கிறான். சரி இது யாரோடது அப்படின்றத சொல்லிட்டு
கேட்டதும் நான் உனக்காக gift கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்தேன்னு சொன்னதும் நான் அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறான். எப்படி நீ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவேன், நீ என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஆனால் வந்துட்டு இதை கண்டிப்பாக நீ ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவனுக்காக வந்துட்டு அங்கே கிஃப்டாக வந்து அந்த நெக்லஸையுமே கழுத்தில் போட்டு வச்சான். பிறகு நம்ம ஹீரோயினை நைட்டு என் கூட சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணவா அப்படின்ற சொல்லிட்டு அவன் எங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டீமாக இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட உன்னை வெளியே பார்த்துருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே மியூசிக்லாம் ப்ளே பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். இல்லை எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, உனக்கு இப்படி கூட டேலண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குன்னு சொன்னதும் என்னை பற்றி இன்னுமே உனக்கு முழுசாக தெரியல, என்கிட்ட இன்னும் ஏகப்பட்ட வந்துட்டு வித்தைகள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு அங்கே வெடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்ற சொன்னதும் ஆனால் அதை விட ரொம்ப அழகான ஒரு திங்ஸே என் முன்னாடி நிற்கிது அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிடுறான். அவளுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் இந்த விஷயத்த சொல்கிறா. என்னது அவன் வந்து உன்னை லைக் பண்ணுறானா, கிஸ் வேற பண்ணானா, இதை நீ வந்து எப்படி ஏற்றுக்கிட்ட, அவன் வந்து ஒரு மேல் மாடல், நீ வந்து மறந்து போயிடாத, அவன் எல்லாத்தையுமே இப்படி தான் பேசிட்டு சுற்றிட்டு இருப்பான், அதுக்காக நீ வந்து அவனோட வலையில் போய் விழுந்துடாதன்னு சொன்னதும் ஆமாம் நீ கரெக்டாக சொல்லிட்டு இருக்க, நான் வந்து என்னோட பிஸ்னஸில் தான் என்னோட ஃபோக்கஸை வந்துட்டு காமிக்கணும், நான் வந்துட்டு கண்டமானிக்கு வந்துட்டு யோசிக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அவன் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஈட்டாங் குரூப்பில் தான் மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டுருக்கான். அப்போ நான் வந்து என்ன வந்து பண்ணிட்டுருக்கேன், அவனை பற்றி ஏன் யோசிச்சுட்ருக்கேன், அவன் வந்து ஒரு கிஸ் பண்ணதோட சரி ஆளவே காணும் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இப்போ யாரை பற்றி நீ யோசிச்சுட்ருக்க, என்ன தான் பற்றி யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா பேசணும், அதுக்காக தான் ஈட்டாங் குரூப்போட வந்து பேசுகிறதுக்காக போயிட்டுருக்கேன், அவங்க வந்து திடீர்னு இந்த பேமெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவா நானுமே உன் கூட வரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே போய் அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டான். அந்த ஆள் வந்து ரொம்ப ரூடாக நம்ம ஹீரோயின்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன நீங்கள் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க தானே வந்துட்டு இந்த கான்ட்ராக்டுக்கு ஓகேன்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது அவங்களோட மேனேஜர் அங்கே வந்துடுறாரு. எதுக்காக தேவையில்லாமல் இப்படி வந்துட்டு இங்கே ரகலை பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாருனாலும் சரி வெளியே போங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் வேற இன்சல்ட் பண்ணுறாரு. அசிஸ்டன்ட் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து செக்கிங்காக வராரு, இப்படி அவர் வரும்போது அசிங்கம் பண்ணிட்டு இருக்காதுங்கன்னு சொன்னதும் இந்த கான்ட்ராக்டை பாருங்கள் நீங்கள் தான் வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு அதை எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிடுறாரு. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. நம்ம ஹீரோவுமே ரொம்ப கூலாக தான் அதெல்லாமே பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேச வர்றான். ஹீரோ நாங்கள் வந்துட்டு ரியாக்ஷன் பண்ணிடுறான், நீ வந்துட்டு வராதன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொன்னதுமே அங்கே அவனுமே போயிட்டு என்னாச்சு மேடம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நான் கூடிய சீக்கிரம் வந்து சார்ட் அவுட் பண்ணிடுறேன், நீங்கள் இதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வரணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்தையுமே சுமூகமாக முடிச்சு விடுறான். அந்த பர்சனையுமே வேலையை விட்டு தூக்கி விட்டுட்டு அங்கே மேனேஜருமே போட்டு பயங்கரமாக அடித்து திட்டி வேற விட்டுறான். பிறகு நம்ம ஹீரோயின் உண்மையிலே நீ வந்துட்டு எனக்கு ரொம்பவே லக்கி தெரியுமா, நீ வந்த பிறகு இந்த வேலை எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு முடிஞ்சிருச்சு பார்த்தையா, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கா. இப்போ அசிஸ்டன்ட் நம்ம சார் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாரு, ஸோ இது அவங்க அம்மாவுக்கு நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து தெரிவிக்கணுமே அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு அங்கே இன்ஃபார்ம் கொடுத்ததுமே அவங்க உடனே அங்கே ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே அவளோட எக்ஸ்பியூஷனுக்காக அங்கே சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கா. ஆனால் அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு, எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குன்னு சொன்னதும் ஏன் கவலைப்பட்டுருக்க, எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. தன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்காக எல்லாருமே அங்கே வெல்கம் பண்ணிட்டுருக்கா. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுக போயிடுறான். நம்ம ஹீரோ வேமா வந்துட்டு அவளை பிடிச்சி காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு அங்கே இருக்க மீடியாஸ் எல்லாமே அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்ததுமே நம்ம ஹீரோவோட ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிஷனை விட இது ரொம்ப பெரிய ஹிட் அடித்த மாதிரி ஆயிடுது. பிறகு நைட்டு வந்து இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பார்ட்டியுமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், நம்மளோட சேர்ந்து இன்னொரு குரூப்புமே வந்துட்டு நம்ம கூட ஒர்க் பண்ண போகுது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியாக நர்வஸ் ஆகுது, அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதோடு இல்லாமல் இன்றைக்கி இவங்களோட கான்ட்ராக்டுமே முடிய போகுது, ஏன்னா அவளோட கையில் வந்துட்டு எல்லாமே திரும்ப கிடச்சிருச்சு இல்லையா, ஸோ அதனால தான் அதை நினச்சி அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க, நடக்கக்கூட முடியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்
அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ரூமில் கொண்டு போய் விட்டதுமே நம்ம ஹீரோயின் வேமா நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு, உண்மையிலேயே நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, உன்னை உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு டச் பண்ணிட்டு பேசும்போது, நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், தெரியாமல் போய் இதெல்லாம் பண்ணுவாங்களா, என் பக்கத்தில் வா, ஏன் நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லவா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நீ வந்து நெருப்போட விளையாடாத அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் ஹீரோயின் பக்கத்தில் இறங்கி ரொம்ப க்ளோஸாக வந்து அவனை வேற வந்துட்டு ரொம்ப கடுப்பேற்றி விட்டுறா. ஸோ அவனுமே வந்துட்டு இதுக்கப்புறம் என்னால் எப்படி கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு முழிப்பு வரும்போது, என் தலையில என்ன வந்துட்டு இவ்வளோ வலிச்சிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா ஹீரோ இருக்கான். ஐயோ கடவுளே, நேற்று நைட்டு அவன் கூடவா சேர்ந்து இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சவங்க ஹாக் பண்ணிட்டு, நேற்று நைட்டு நடந்ததுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், எப்படி வந்துட்டு எதுவும் பண்ணாமல் ஓடுவ அப்படின்றத சொன்னதும், நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டதும், நைட்டு என்ன நடந்துச்சா, நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்த, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீ தான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி வந்து ஃபோர்ஸ் பண்ண இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஐயோ என் மானமே போச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, நேற்று நைட்டு அவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இப்போ ஒரு தடவை சொல்லேன் அப்படின்றத சொல்லும்போது அங்கே அவளுக்கு கால் வந்துடுது. அந்த வெட்டிங் கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து அங்கே கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் கசினோட தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிளிப்ஸையுமே அனுப்பியிருக்கோமே, அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னதும், இது வந்து அவள் பண்ணது கிடையாது, இது என்னோட அம்மாவோடதை அவள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா, இதை கண்டிப்பாக நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா அவள் கிளம்பி போகிறான். பிறகு நம்ம ஹீரோவோட அம்மாவுமே அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. நான் வந்து இன்னைக்கு அந்த மேங் கம்பெனியை போய் நான் பார்க்கணும், என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்ததுமே ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற லேடி, உன்ன மாதிரி வந்து பூவரெலாம் இங்கே யார் உள்ளே விட்டது, உனக்கெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கிறத வந்து வாங்குறதுக்கு தகுதி பெற்றாதுன்னு சொன்னதும், நான் இங்கே பர்ச்சேஸ் தான் பண்ண வந்திருக்கேன், ஓ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதன்னு சொன்னதும், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு கூட உனக்கு தெரியலையா, தேவையில்லாமல் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அப்போ அந்த மேங்க் அங்கே வந்துட்டான். நீ தான் இங்கே வந்திருக்கே, அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதோ, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுக்காக இப்படி ஃப்ராட் வேலை பண்ணிட்டுருக்க, என்னோட அம்மாவோடதை எதுக்காக நீ யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, உன்ட்ட என்ன வந்து ப்ரூஃப் இருக்குது, நீ வந்துட்டு உன்னோட அம்மாவோட தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு, உன்னோட அம்மா தான் ஆல்ரெடி சேர்த்து போயிட்டாங்களே, அவங்க வந்துட்டு கீழே வந்து இறங்கி வந்து இதெல்லாமே சொல்லுவாங்களா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு பேசிகிட்ருக்கா. அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே, தேவையில்லாமல் நீ வந்து பேசிகிட்ருக்காத, நீ பண்ணுற தப்புக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை இதை மட்டும் ஜெயிக்க மட்டும் விட மாட்டேன், நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னோட அம்மாவோடதை யூஸ் பண்ணேன்னா நான் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனான்னு சொன்னதோ, உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் நான் இப்போவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்து முடிய பிடிச்சிட்டு அடிக்க போகிறான். ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து விழுறான். என்னோட உமன் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவ்வளோ பிடிச்சி அங்கே தள்ளி விழுறான். ரொம்பவே வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிடுது. அப்போ அவங்க அம்மா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. பட் அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. அப்போ அவளுக்கு கால் வந்துடுது, அந்த கம்பெனிலேருந்து இவளுக்குமே திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே மீட்டிங்காக வர சொல்லியிருக்காங்கன்னு. உடனே அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோட்ட, நீ உண்மையிலே வந்துட்டு எனக்கு ரொம்ப லக்கி சாம் தெரியுமா, நீ என்னோட லைஃப்பில் வந்த பிறகு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கா. இங்கே அந்த மேங்க் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. என்ன தைரியம் தான் இவளுக்குமே சான்ஸ் கிடச்சிருக்கும், கண்டிப்பாக நான் வந்துட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்து அங்கே ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு தெரியாமல் அவள் பாட்டு அங்கே தேடிட்டே சுற்றிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கெல்லாம் கிடையாது, அந்த ரைட்டில் போய் சைடில் திரும்பினா வந்துடும் அப்படின்ற சொன்னதுமே, உனக்கு இப்படி கரெக்டாக தெரியும்னு சொன்னதும், ஏன்னா நான் அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு மேப்பே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட அவன் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு, நீ எங்கேவே வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே உள்ளே போயிட்டு இருந்தா அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க மேலே ஹீரோயின் தெரியாமல் இடிச்சதில்ல, கையில் இருந்த ஜூஸ் கொட்டி போயிடுது. உனக்குலாம் கண்ணு தெரியுதா தெரியலையா, ஓ இஷ்டத்துக்கு நீ வாட்டு உள்ளே வந்துட்டு இருப்பியா, இவளை அடித்து வெளியே வரட்டணும்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த மேக்மே அங்கே வந்துடுறா. இவ இப்படி தான் கூப்பிடாத இடத்துக்கு கூட அவள் பாட்டு வருவான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணும்போது அங்கே காட்ஸையுமே வச்சு பிடிக்க சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து கூப்பிடாம வர கிடையாது, உங்கள் மேடமே என்னை இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாங்க. என்ன வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, இப்படி இந்த லேடி உள்ளே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், அப்படிலாம் கிடையாது, என்னை உங்கள் மேடம் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், உங்களோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் சொன்னதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உங்களுக்கு உள்ள ஒரு ஃபேவரிட் கொடுப்பாங்க, அதில் ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. எல்லாமே வந்துட்டு இப்படி உல்ட்டாவாக போயிடுச்சு, இவளை கண்டிப்பாக நான் வந்துட்டு ஜெயிக்க மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா.
ஹீரோயின் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே பார்த்தாங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் இருக்குது. அதை பார்த்துட்டு துணியோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அதை வச்சு அவங்க டிசைன்மே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறா. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே அந்த மேனேஜர் வந்துட்டு யாரை கேட்டு நீ உள்ளே வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. என்ன வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இது எங்களோட மேடம்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தது, நீ எப்படி இதை யூஸ் பண்ணுவேன்னு சொன்னதும் நானும் ஒன்றும் யூஸ் பண்ண கிடையாது, எனக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த மேங்மே அங்கே வந்துடுறா, இவ இப்படி தான் ஃப்ராடு தான் பேசிகிட்டு இருப்பா, நான் தான் சொன்னேன்ல நீங்கள் தான் நம்பாமல் இவ்வளோ உள்ளே விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவவே அவள் பங்குக்கு ஏற்றி விட்டுச்சுக்கா. இந்த பொண்ணு தான் என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னதுமே அந்த பொண்ணுமே ஃப்ராடு பேசிகிட்டு இருக்கா, நான் ஒன்றும் அப்படிலாம் கொடுக்க கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கார்ட்ஸை வச்சு அங்கே பிடிச்சி வெளியே தள்ள சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து வந்துட்டு அவன் மேலே இருந்து கையெடுங்க அப்படின்ற சொல்லிட்டு நீ டிசைன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்து அங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் எதுவும் பேசிக்கல, அவன் வந்து எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் அவன் பாட்டி இருந்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க உண்மையை வந்துட்டு ஒத்துக்கோ, யார் வந்துட்டு இப்படி ஃப்ராடு பண்ணுதுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் வந்துட்டு மேங்க் வந்து எனக்கு காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அதனால தான் பண்ணிட்டேன் அப்படின்ற சொன்னதும் ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு இங்கே வேலை கிடையாது, ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ராடுமே இங்கே வந்து காம்படிஷனில் கலந்துக்க தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா டிசைன்ஸையுமே நீ தான் பண்ண போகிற, இந்த கான்ட்ராக்டை நான் வந்து உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹீரோட்ட நீ உண்மையிலே எனக்கு பெரிய லக்கி சாம் தெரியுமா, நீ வந்த பிறகு தான் என்னோட லைஃப்பில் எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. பிறகு அவங்க அம்மாவை போய் அவன் மீட் பண்ணுறான். நீ வந்துட்டு என்ன சும்மா அந்த பொண்ணு கூட டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா இல்லை உண்மையில லவ் பண்ணிட்டு இருக்கியா, ஏன்னா ரொம்ப நாளுக்கு வந்துட்டு நீ ஒரு பொண்ணு கூட சுத்த மாட்டியே, இவ கூட சேர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து சுற்றிட்டு இருக்கியே, ஆனால் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவளோட ஹர்ட் பண்ணிடாத அப்படின்ட்டு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, உண்மையிலே எனக்கே ஷாக்காக இருக்குது, ஒரு பொண்ணு கூட எப்படி நான் இவ்வளோ நாளைக்கு இருக்கேன் அப்படின்ற சைட் அவன் யோசிச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து என்னோட ரியலான ஐடென்டிஃபைவாக அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொன்னதும் அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அதெல்லாமே பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இன்னும் இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்கு 2 பேத்துக்குமே அஃபர் இருந்திருக்குமா, அதனால தான் இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு இவ தப்பாக புரிஞ்சுட்டு அங்கே கோவமாயிட்டு போகும்போது நம்ம ஹீரோ நீ நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி அழுததுமே நான் தான் சொன்னேன் அவன் ஒரு மேல் மாடல், அவன் இப்படி தான் எல்லாத்தையுமே சுற்றிட்டு இருப்பான்னு, நீ தான் தேவையில்லாமல் அவன் மேலே வந்துட்டு இப்படிலாம் வந்து ஃபீலிங் வச்சுட்டு இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ வந்து இப்போ அவனை பார்த்து பயந்து ஓடிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம், பேசாமல் நீ அவனை போய் மீட் பண்ணி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடு, அப்படின்னா தான் வந்துட்டு நல்லது அப்படின்ற சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே நம்ம ஹீரோ ஆல்ரெடி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். எங்கே வந்து போயிருந்தேன், நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நம்மளோட வேலை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, ஆல்ரெடி வந்து கான்ட்ராக்டுமே க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து மீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ வந்து என்னை ரொம்ப லைக் பண்ணுறேன்னு சொன்னேன்னு சொன்னதும் அன்னைக்கு நான் குடிச்சிருந்த வாசி ஏதோ உளறி இருப்பேன், நீ அதை வந்து பெருசெல்லாம் எடுத்துட்டு இருக்காத, நீ ஒரு மேல் மாடல் தானே, நீ வந்துட்டு இதுக்காக தானே வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அப்படின்னா வந்து என்னை இந்த மாதிரி பார்வையெல்லாம் நீ பார்த்துட்ருக்கியா, என் மேலே உனக்கு உண்மையான ஃபீலிங்ஸ்லாம் இல்லையா, நீ மேல் மாடல்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்து ஹையர் பண்ணேன், ஆனால் அந்த வேலையை நான் வந்து ஒழுங்காகவே பண்ணலையே அப்படின்ற சொல்லிட்டு அவள் பக்கத்தில் க்ளோஸாக வந்து அவளை கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ என்னை தொல்லை பண்ணாத, இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் ஓ விருப்பப்படியே நடக்கட்டும், நீ வந்து என்னோட டைப் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவனும் கோவமாயிட்டு அங்கே போகிறான். ஹீரோயினுமே ரொம்ப சோகத்தில் அவள் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசாமல் படுத்து அங்கேயே தூங்கிடுறா. அப்போ அங்கே வேன்ட்டேருந்து கால் வருது. அவன் கிளம்பி வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அவன் வந்துட்டு நம்ம மேங்கோட பிரதர் தான். அவனை அங்கே பார்த்ததுமே அவன் நீ இப்போ எப்போ திரும்ப அப்ராட்லேருந்து வந்தேன்னு சொன்னதும் நான் உனக்காக தான் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன், நான் வந்து உனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நீ இவ்வளோ தூரத்துக்கு நல்லவனை ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னோட அப்பாவும் உன் சிஸ்டர் தான் என் குடும்பம் இந்த நிலைமைக்கு காரணமேன்னு சொன்னதும் அதில் என்னோட வந்து பங்கு எதுவுமே கிடையாது, அதுக்கு மேலே அவங்க வீட்டோட உண்மையான பையன் வந்து நான் கிடையாது, என்னை அடாப்ட் தான் பண்ணியிருக்காங்கன்றது உனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு என்னோட ஃபியான்ஸே, நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும் ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, நான் அதை கேன்சல் பண்ணணுன்னு தான் விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு இப்போ என்னமோ நேற்று சொல்லிட்டு போனேன், நான் வந்து உன் டைப் கிடையாது, என்னை மீட் பண்ண மாட்டேன், நீ இப்போ எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் உன்கிட்ட வந்து கிளியராக வந்து பேசணுன்னு தான் வந்திருக்கேன், எதுக்காக நீ என்னை
என்னை வந்து பார்த்து பயந்து விலகி போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும், ஏன்னா வந்து உன்கிட்ட எனக்கு எதுவுமே பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்படி அங்கே வந்து சண்டை போயிட்டுருக்கு. இப்போ அங்கே கால் வந்துடுது, அவங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது அங்கே வேன் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு, அவள் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் வந்து கூட்டிகிட்டு போய்க்கிருவேன், நீ யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ நான் அவளோட ஃபியான்சைன்னு சொன்னதுமே அப்போ அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளை முறைச்சி பார்த்ததுமே, ஆமாம் உண்மையிலேயே வந்துட்டு அவர் வந்து என்னோட ஃபியான்சை தான், நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்து என்னை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிச்சேக்கா. அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ஓ விருப்பப்படி நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அழுதுச்சேக்கா. பிறகு அவனுமே அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்துட்டு காமிக்கிறதுக்காக போனதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு, உண்மையிலேயே இவர் ரொம்ப ஒன்று லவ் பண்ணிகிட்ருக்காரு போலப்பா, ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்காரு, நீ அந்த ப்ளே பாயை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இவரை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதானே அப்படின்ற சொன்னதும், ஆனால் எனக்கு அப்படிலாம் ஐடியா கிடையாது, நீ வந்து அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோயினுக்கு அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இப்படி அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே பப்பில் கிடக்காரு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோயின் அங்கே போய் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க எந்திரி முதன்னு சொல்லும்போது, நீ வந்து உண்மையை சொல்லு, இப்போ ஒருத்தன் கூட போனேன் உண்மையிலே அவன் உன்னோட ஃபியான்சேன்னு சொன்னதும், எதுக்கு இப்படி பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க, உனக்கு எனக்கு தான் எதுவுமே இல்லையா, அப்புறம் ஏன் வந்துட்டு நீ இதெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு, நீ தானே என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ வந்து வேணான்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம், நான் என்ன தப்பு பண்ணேன் என்கிட்ட நீ சொல்லு, நான் திருத்திக்கிறேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து விலகிறாதே போதும், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொன்னதும் அவ ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு, தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பேசாத, நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு அந்த அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்தா இல்லையா, அதை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு நீ தள்ளிப்போ, தேவையில்லாமல் நீ இப்படி வந்துட்டு பேசிட்டு இருக்காத, இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்ப அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கா, பட் அங்கே வந்து மைண்டு ஒழுங்காகவே வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டுது, அவனை பற்றி அங்கே யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ பற்றி கேட்டதுமே, நீ தேவையில்லாமல் உன் வேலையை மட்டும் பாரு, எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன்ட்டு அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் அவளோட புது டிசைன் எல்லாமே அங்கே வந்துட்டு லான்ச் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அப்பயுமே அங்கே மேக் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை வந்துட்டு எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் மேலே லைட்டெல்லாம் விழுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறா. அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து அவளை காப்பாற்றிடுறான். அவனுக்கு அடிபட்டுது. நீ நல்லா தான் இருக்கன்னு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது அவனுக்கு மயக்கமாகிடுது. அவள் ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. அப்போ டாக்டர் அவருக்கு தலையில் நல்லா அடிபட்டுருக்கு, அவருக்கு சுயநினைவு திரும்ப வருமானே எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. தயவு செஞ்சு நீ எந்திரிச்சிரு, நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை, நான் வந்து ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு உன்னை வந்து இப்படி வேணான்னு சொல்லிட்டு விளக்கி வச்சுட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சிட்டு, நீ உண்மையிலே என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதும், நீ நல்லா தான் இருக்கியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஃபஸ்ட்டு நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு, நான் வந்துட்டு உண்மையிலேயே லவ் பண்ணிட்டு இருக்கியா, என்னை வந்துட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னை விட்டுட்டு இதுக்கப்புறம் போக மாட்டேங்கலன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்து பைத்திய மாதிரி ஏதோ பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை போய் அவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா வர சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் மீட் பண்ண போனால் ஆல்ரெடி அங்கே வேன் தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அப்பா வேனை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், அப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க குடும்பத்தால் தான் நம்மளோட இந்த நிலைமையாயிடுச்சின்னு சொன்னதும், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இவன் வந்துட்டு அவங்கள மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற சொன்னதும், ஆனால் நான் ஆல்ரெடி வேறு ஒரு பையனை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்ப்பான்னு அவ சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. ஆனால் அங்கே வேன், நான் வந்துட்டு உங்களை பேச வந்ததே இவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கிடையாது, நான் பிரேக்கப் பண்ணுறதுக்கு தான் வந்தேன்னு சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உங்கள் விருப்பப்படியே என்னமாச்சும் பண்ணிட்டு போங்க, அப்புறம் ஏன் என்கிட்ட பேச வரீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட நேற்று கூட நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதா வந்தேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ என்ன வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஏன்னா உனக்கு விருப்பம் இல்லாமல் நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணி நான் வந்து உன்னை கொடுமைப்படுத்த விரும்பலை, நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், அதை தான் நான் ஆசைப்படுவேன், நீ எப்படினாலும் வந்து நல்லபடியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயினுமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக அங்கே ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி, நீ வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதே பார்ல வந்து மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை அந்த பார்க்கு கூட்டிகிட்டு போகிறா. அவளுக்கு அந்த பாரை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவள் இந்த பார்க்கு வர சொல்லலை, வேற ஒரு பார்க்கு போக சொல்லியிருக்கா. இவள் தப்பாங்க உள்ளே வந்திருக்கா. சரி ஓகே நீ அந்த பையனை காமின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே மியூசிக்லாம் வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான், சிங்கிங்லாம்
பண்ணுறான் அதெல்லாமே பார்த்ததுமே ரொம்பவே இவளுக்கு வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிருது. உண்மையிலேயே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா இருக்கான்ப்பா. ஆனால் வந்துட்டு நான் இவனை வந்துட்டு உன்னை மீட் பண்ண சொல்லி அனுப்பி வைக்கலையே, நான் வந்துட்டு வேற ஒரு பார்க் தான் போக சொன்னேன், நீ தப்பாக வந்துட்ட இங்கே அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நான் வேற ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறதுக்காக இவனை சூஸ் பண்ணிட்டேனான்னு கேட்டதும் நம்ம ஹீரோட்ட உண்மை என்னன்னு சொல்லி கேட்டதுமே அவள் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கா. நீ அன்னைக்கு வந்துட்டு தப்பான பார்க் தான் வந்துட்ட, தப்பாக வந்துட்டு என்னதான் நீ அங்கே வந்துட்டு மேல் மாடல்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்ட அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அதை நம்பவே முடியல, ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வேமா அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ உண்மையை சொல்லவங்களையும் இப்படி உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின்மே வேமா விழுந்தடிச்சாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறா. அவங்க அப்பா நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவங்க அப்பாட்ட சாரி கேட்குறா, நீங்கள் வந்து ரொம்ப லோன்லாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னு உங்கள் மேலே நான் கோவத்தில் தான் உங்களை நல்லா கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டேன்ப்பா, எனக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. நம்ம ஹீரோயினுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மீட்டிங்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவள் ஈட்டன் குரூப்போட சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ண போகிறதுக்காக வந்து அங்கே எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கம்பெனியுமே வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அப்போ அவள் வந்து ஐடியா பண்ணிட்டுருக்கா, இன்னைக்கு உன்னை பாரு நான் எப்படி அசிங்கப்படுத்துகிறேன்னு அப்படின்ற சொல்லிட்டு இவளுக்கு அந்த கான்ட்ராக்ட்லாம் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. இப்போ இவ்வளோ நாளாக வந்து அந்த ஓனர்னு சொல்லி இவள் சுற்றிட்டு இருந்தது ஒரு ப்ளே பாய் தான். இவன் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கான். இவள் காசு கொடுத்து வந்து இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு செய்த அந்த பிக்சர்லாம் காமிச்சதுமே அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்கிறப்ப அப்போ இது என்ன அப்படின்ற செட் அவள் கேட்குறா. இவள் வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கா, இவளுக்கு எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்புமே கிடைக்கல, இவள் ஃப்ராடு தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழியப்பட்டதுமே என்ன இதெல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அங்கே கொஸ்டின் கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே பேச முடியலை. ஆனால் அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். யார் சொன்னது அவளுக்கு வந்துட்டு எந்த ஸ்பான்சர்ஷிப்புமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு, நான் தான் வந்துட்டு இருக்கனே அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொன்னதும் அதான் தெரியுமே நீ ஒரு மேல் மாடல்னு சொன்னதும் யார் சொன்னது, அந்த ஈட்டாங் குரூப்போட ஹெட்டே நான் தான் அப்படின்ற சொல்கிறான். ஆனால் அவன் நம்பாமல் நீ ஒரு மேல் மாடல், நீ ஒரு ப்ளே பாய் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஆனால் அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க அந்த வெட்டிங் குரூப்போட வந்து ஓனர் தான். ஸோ அவங்கள அங்கே பார்த்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுது. உண்மையிலே என்னோட பையன் இவன் தான் அந்த குரூப்போட வந்து ஓனரே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. எப்பயுமே எல்லாமே இவளுக்கு மட்டும் ஏன் நல்லதாகவே கிடைச்சிட்ருக்கு, எனக்கு மட்டும் வந்துட்டு எதுவுமே கிடைக்க மாட்டுது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மேங்கோ அவங்க அப்பா கூட சேர்ந்து இருந்த எல்லா உரிமையும் நாங்கள் முறிக்கிறோம், அவங்க கூட எந்த ஒரு கான்ட்ராக்டுமே கிடைக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் இவங்க பண்ண தப்புக்கு இவங்களை ஜெயிலையுமே போட சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை தான் போய் மீட் பண்ணுறா. அவரை பார்த்துட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பா நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்துட்டு சரியாயிருச்சு, எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டுமே கிடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. பிறகு டாக்டரை மீட் பண்ணி அப்பாவோட நிலைமையை விசாரிச்சதுமே அவர் கொஞ்ச நாளில் சரியாயிருவார், ஆனால் ஹாஸ்பிட்டலே ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன், என் கூட சேர்ந்து நீ வந்து வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் இந்த பார்க் தான் கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட ஃபஸ்ட் டைம் நான் உன்னை இங்கே பார்த்தப்போ எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, ஏன்னா உன்னோட பேச்சு அப்படி இருந்துச்சு. ஆனால் நீ வந்து அன்றைக்கி ட்ரிங்க்ஸை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்த பார்த்தையா, நான் உண்மையிலே ட்ரிங்க்ஸை தான் மென்ஷன் பண்ணேன், ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுட்டு நான் வந்து மேல் மாடலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னை எதுவுமே பேச விடாமல் சூஸ் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிட்டேன். ஆனால் வந்துட்டு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டதில் என்னோடய லைஃப்பில் ரொம்பவே ரைட் ஆயிருச்சு. ஏன்னா வந்துட்டு என்னோட அம்மா எப்பயுமே நான் ஒரு ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுகிட்டையுமே நான் தப்பாக நடந்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் உன்னை எப்போ பார்த்தனோ அப்போ இருந்தே உன் மேலே எனக்கு லவ் வந்துருச்சு, அது உண்மைதான் அப்படின்ற சொல்லிட்டு அவகிட்ட மேரேஜுக்காக அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அவளுமே வந்துட்டு உடனே மேரேஜுக்காக ஓகேன்னு சொல்லிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.